பூஜா, என்னது இது? அண்ணனும் தங்கச்சியும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க அண்ணன் தான் ஏதோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காருனா நீயும் ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? எல்லாமே நல்லதாவே நடக்கும். வேலு, இப்ப உங்களுக்கு என்ன பண்ணணும் அத சொல்லுங்க. ஏங்க, எனக்கு எங்க அண்ணன் கையால சாப்பிடணும் போல இருக்கு. அப்பதான் என் மனசு வகிரும் நிறையும். அது நடக்குமா? அண்ணன், இப்பதானே அங்க போய் அசிங்கப்பட்டுட்டு வந்த. இன்னும் நீ திருந்தலையா? நீ தானே திருவண்ண மேல இவ்ளோ அன்பா இருக்க. ஆனா அவரு அப்படி இல்ல, முழுசா மாறிட்டாரு. இப்போ கீர்த்திய நீ சொல்றதான் கேக்குறாரு. நம்மளெல்லாம் முழுசா வெறுத்துட்டாருன்னு. இல்ல பூஜா, நீ அண்ணனை தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. அவர் மனசு எனக்கு நல்லா தெரியும். இப்ப கூட அவரோட கோபத்துக்கு காரணம் அவரு நம்ம மேல வச்சிருக்க அளவு கடந்த பாசம்தான். அவரு பேச்சை நாம மீறிட்டோம் அப்படின்ற ஒரே கோபம் தானே தவிர வேற எதுவும் இல்லை. அவரால் ஒரு நாளும் நம்மளை வெறுக்க முடியாது. நீ தானே இப்படி சொல்லிட்டு இருக்க. அவங்க நம்மள அசிங்கப்படுத்திட்டே தான் இருக்காங்க. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ அவங்க கிட்ட அன்பை எதிர்பார்க்காத. அப்படி எதிர்பார்த்தா உனக்கு ஏமாற்றம் மட்டும் தான் கிடைக்கும். பூஜா, நீ சின்ன பொண்ணு, அதான் நீ இன்னும் அண்ணனை புரிஞ்சுக்கல. உன் கல்யாணத்தை வச்சு நீ கோபத்துல பேசுற. அண்ணன் ரொம்ப நல்லவர், அது ஒரு நாள் உனக்கு புரியும். ஆமா, எப்ப பார்த்தாலும் நீ இந்த ஒன்னையே சொல்லு. பூஜா, உங்க அண்ணன் சொல்றது சரிதான். திருமாமா நல்லவரு. அவரு கெடுத்தது எல்லாமே அந்த கீர்த்தி தான். உங்க அண்ணனுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன், திருமாமாவும் நாம எல்லாருமே ஒத்துமையா சந்தோஷமா இருப்போன்னு. அன்னைக்கு உனக்கு புரிய வரும். கட்டோடு குழலாட ஆட ஆட கண்ணென்ற மீனாட ஆட ஆட. இங்க பாட்டு போட்டியா நடக்குது? மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரதுக்கு ஏன்டா இவ்வளவு லேட்டு? சீக்கிரம் போயிட்டு வந்தா மட்டும் அப்படியே வியாபாரம் அள்ளுது. ஏன்டா லேட்டா போயிட்டு வந்தான்னு கேட்டது குத்தமாடா? எதுக்குடா கோவப்படுற? கோவப்படுவேன். ஐயோ டேய், உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குற. பக்கடா மாஸ்டர். ஐயோ கத்தி. மரியாதையா வேலையை. சரி சரி சரி, கோவப்படாத 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 கோவப்படாத. வேலு, நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா திருமாமா கையால எப்படி சாப்பிடுறது? காலையில கோவில்ல நம்மள எப்படி நடத்துனாங்கன்னு தெரியும்ல. அப்படி இருந்தும் நீங்க இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு ஏதாவது வழி இருக்கா என்ன? ஆமாங்க, அதுக்கு ஒரு வழி இருக்கு. அவர் கையால சாப்பிடுறதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? இருங்க சொல்றேன். யார் கால் பண்றா? இவன் ஏன் கால் பண்றான்? வேலு. டேய் பக்கோடா, ஹோட்டலுக்கு போயிட்டியா? ஆமா, இப்பதான் ஹோட்டலுக்கே வந்திருக்கேன். சொல்லு வேலு. சரி, நான் சொல்றத நல்லா கேளு. சொல்லு சொல்லு. நானும் செல்வியும் இன்னைக்கு அங்க ஹோட்டலுக்கு வந்து அண்ணன் கையால சாப்பிட போறோம். அதுக்கு நீ ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணணும். அண்ணன் கையால சாப்பிட போறியா? டேய், என்னடா சொல்ற? காலையில கோயில்ல வாங்கினது பத்தாதா? ஹோட்டல்ல வேற வந்து வாங்கணுமா? டேய், உனக்கு என்ன இந்த தேவையில்லாத ஆசை? டேய், நான் சொல்றத மட்டும் நீ கேளுடா. டேய், கல்யாண நாள் அதுமா எதுக்குடா வம்ப விலை கொடுத்து வாங்குற? நீ டோக்கன் வாங்குறப்பவே உன்னைய கழுத்தை பிடிச்சி அப்படியே வெளியே தள்ளுவாங்க. இது உனக்கு தேவையா? இங்க பாரு, நான் அதுக்கு தான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். நீ என்ன பண்றனா, நான் அங்க வர்றதுக்கு முன்னாடி எனக்கும் செல்விக்கும் 2 சாப்பாடு டோக்கன் வாங்கி வச்சிருக்கேன். நாங்க அங்க வந்து அண்ணனுக்கு தெரியாம டேபிள்ல வந்து உட்காந்துக்கிறோம். அவரால எங்களை வெளியே எந்திரிச்சு போக சொல்ல முடியாது. எப்படி ஐடியா? ஓஹோ, நீங்க எப்படி பிளான் பண்றீங்களா? நல்ல ஐடியா தான். ஆனா அடி வாங்காம இருந்தா சரி. வேலு, என்னால முடிஞ்ச அளவுக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும். டேய், நான் சொல்றது மட்டும் செய்டா. வந்து நான் டோக்கன் வந்து வாங்கிக்கிறேன், சரியா? சரி சரி, வாங்கி வைக்கிறேன் வாங்கி வைக்கிறேன். வேலு, நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் இல்ல. அங்க அந்த கீர்த்தியும் அவங்க அம்மாவும் இருப்பாங்க. அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா என்ன பண்ண முடியும்?